வணக்கம். வழிகாட்டும் விண்மீன்கள். 3 அரசர்கள் பாலகன் இயேசுவை பார்க்க வேண்டும் என்ற இலக்கை வைக்கிறார்கள். ஆனால் அவர்களிடம் வழிகாட்ட யாரும் இல்லை. அப்போது ஒரு விண்மீன் தான் அவர்களுக்கு வழிகாட்டியதாம். அதுபோலதான் எத்தனையோ சாதித்தவர்களுக்கும் சரி, இனி சாதிக்க போபவர்களுக்கும் சரி, வெறும் கையில் கனவுகளையும் இலக்குகளையும் வைத்தவர்களுக்கு ஆசிரியர் எனும் விண்மீன் தான் வழிகாட்டி கொண்டிருக்கிறது. முதல் நாள் பள்ளிக்கு போகும்போது அப்படியே அள்ளு விட்டுறோம். அன்னைக்கு பூமி இடிஞ்சிராதா, வானம் உடஞ்சிராதா அப்படின்னு எத்தனையோ எண்ணங்கள் மனசுக்குள்ளே ஓடிக்கிட்டு இருக்கோம். கண்ணிலிருந்து தண்ணி தாரையாக ஊற்றிக்கிட்டு இருக்கோம். அப்போ அந்த டீச்சர் தோள் மேலே கை போட்டு ஆறுதல் சொல்ல ஆரம்பிப்பாங்கள்ல, அப்போவே அந்த விண்மீன்கள் தன்னோட வேலையை ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. இப்படி தான் நான் 3rd ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது ஒரு வாத்தியார் என்னோட ஆழ் மனசுக்குள்ளே போய் நீ ஒரு ஆர்டிஸ்டாக மாறுவ அப்படின்னு சொன்னார். அதே மாதிரி தான் நானும் படம் வரைய நல்லா கற்றுக்கிட்டேன். அதுக்கப்புறம் 4th ஸ்டாண்டர்ட் போகும்போது ஒரு டீச்சர் என் கையில் ஒரு 4 பக்கத்தை கொடுத்து இதை மனப்பாடம் பண்ணி ஸ்டேஜில் ஏறி பேசிடு அப்படின்னு சொன்னார். ஸ்டேஜினாலே அப்போ அள்ளு விட்டுரும். அது இல்லாமல் 4 பேப்பர் எந்திரனால கூட அது முடியாது அப்படின்னு நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். அப்போ அந்த டீச்சர் என்னை கூப்பிட்டு பேசினாங்க. உன்னால் என்ன முடியுமோ அதை தான் நான் உனக்கு தருவேன், என் மேலே உனக்கு நம்பிக்கை இல்லையா அப்படின்னு சொன்னாங்க. நான் அப்படியே வெறியாயிட்டேன். ஸோ போய் ஒரு 2 நாள்லேயே அதை மனப்பாடம் பண்ணிவிட்டு தூக்கத்தில் என் கனவுல கேட்டால் கூட சொல்கிற அளவுக்கு நான் அதை மனப்பாடம் பண்ணிட்டேன். அப்போ தான் என்னோட கெப்பாசிட்டி என்ன, என்னோட தன்னம்பிக்கை என்ன அப்படின்னு அந்த டீச்சர் எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. நான் 8th ஸ்டாண்டர்ட் போகும்போது எனக்கு பேச தெரியும், அதை வச்சு என்ன பண்ணணும்னு தெரியாது. அப்போ 8th இருந்த ஆசிரியர்கள்லாம் என்னை வழி நடத்தி பேச்சு போட்டிக்கு கூட்டிகிட்டு போனாங்க. அப்போ என்னோட சோசியல் சயின்ஸ் சார் என்னென்ன சொன்னார், பேசுகிறதோட வெளிப்பாடு அப்படின்றது பட்டிமன்றத்துக்கு போகிறது இதோட நீ பாட்டிக்க கூடாது, உன்னோட லீடர்ஷிப்பை வளர்த்துக்கணும் அப்படின்னு சொன்னார். அப்போ அவர் என்னை லெசாக்கில் கொண்டு போய் சேர்த்து விட்டார். நானும் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நானும் லீடர்ஷிப்பை அங்கேருந்து கற்றுக்கிட்டேன். நெக்ஸ்ட் 9th போகும்போது குண்டு சட்டிக்குள்ளே குதிரை ஓட்டிக்கிட்டு இருந்தேன். நம்ம ஸ்கூலுக்குள்ளே மட்டும் போட்டிக்கு போய்கிட்டு இருந்தேன். அப்போ வெளியே போட்டிக்கு போக வேண்டிய சூழ்நிலை வந்துச்சு. அவ்வளோ ஒர்த்தானா அப்படின்னு கேட்டால் அவ்வளோ ஒர்த்து நான் இல்லை. அப்போ என்னோட 9th கிளாஸ் டீச்சர் தான் ஸ்டடீஸை விட எனக்கு இதில் அதிக கான்சன்ட்ரேட் பண்ணி லைப்ரரி கூட்டி போய் தனியாக நேரம்லாம் ஒதுக்கி போய் போட்டிக்கு கலந்துக்கிற ஒர்த்தான பர்சனை அவர் மாற்றினார். அப்படியே நான் 11th போனால் 11th தமிழையா, ஜுவாலஜி சார் இவங்களாம் சேர்ந்து என்எஸ்எஸ்ல சேர்த்து விட்டாங்க. அதில் லீடராகவும் மாற்றிட்டாங்க. அப்போ நான் நிறைய தப்பு பண்ணியிருப்பேன். அப்போ பிஇடி சார் தான் கூப்பிட்டு என்னை பேசி திருத்தினாங்க. சொல்லப்போனால் லீடர்ஷிப்னா என்ன அப்படின்றத எனக்கு சொல்லி தந்ததே ஒரு பிஇடி சார் தான். அப்புறம் இன்னொரு டீச்சர் என்னை ஃபுல்லாக இன்ஸ்பயர் பண்ணி இவரை மாதிரி வாழ்ந்தால் 2 நாள் வாழ்ந்தே ஆகணும் அப்படின்னு யோசிக்க வச்சது தான் என்னோட கெமிஸ்ட்ரி டீச்சர். இவங்க எந்த ஒரு பலனையுமே எங்கிட்ட இருந்து எதிர்பார்க்கல. பலனறியாமல் ஒருத்தவங்க செஞ்ச உதவிக்கு இந்த பூமியவே பரிசா கொடுத்தாலும் அது தகாது அப்படின்னு திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு. அப்போ இவங்களுக்கு ப்ரைஸ் கொடுக்க கடவுள்னாலே முடியாது, நம்ம ஏமாத்துறோம். அதனால இவங்களுக்கு வாழ்த்துகள் சொல்றதுக்கு ஒரு நாள் கொடுத்துருக்காங்கல்ல, அதை நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. போற்றுவோம், அடிபணிவோம், என்றும் ஆசிரியர் காட்டிய பாதையில் நடைபோடுவோம். நன்றி.